அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு, ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. இந்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகிறாருங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த வக்ர குருவால் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு நிறைய சிரமங்களை சந்தித்த வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே பிடிவாதத்தோடும் தைரியத்தோடும் செய்து அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா அந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த விஷயத்தை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். வாக்குறுதியை காப்பாற்ற வாக்குறுதி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்காக மிகவும் போராடி எப்படியாவது அதை நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். ஆடம்பரமான நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. பிடிவாத குணத்தை கூடவே வச்சிட்ருக்கிறவங்க. வைராகிய குணம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. எப்போவுமே எல்லாமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இந்த கடந்த சில நாட்களாக பார்த்திங்க அப்படின்னா அந்த வக்ர குருவால் சுமார் இந்த அக்டோபர் மாதத்துலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா இந்த வக்ர குருவால் நிறைய விஷயங்கள், அதாவது நீங்கள் நினச்ச ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. ஸோ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் மங்களக்காரகன், தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஒருத்தருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், மண்மனை போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். ஸோ இந்த குரு பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறும் பொழுது எல்லா விதமான அற்புதங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகிறார். கரெக்டாக சொல்ல போனாங்க, வாழ்க்கையில் இது வரைக்குமே உங்களுக்கு நடக்காத சில அற்புதமான காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதுங்க. அதாவது எல்லா விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சரிங்க, நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையும் சரிங்க, உங்களுக்கு எல்லா விதமான சிறப்பான ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ஒர்க்கில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே எதுவுமே இல்லை. எல்லோரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன், நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் செஞ்சிட்ருக்கேன், ஆனால் அதில் எந்த ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான சூழல். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையும் இப்போ இனிமேல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நினச்ச விஷயங்கள் எதுவுமே என்னால் பண்ணவே முடியலைங்க, அதற்கான போராட்டங்கள் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இதுக்கு வரைக்கும் என்னால் எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியல, ஒரு நிம்மதியே இல்லைங்க, ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு, யாருக்காக உழைக்கிறோம், யாருக்காக கஷ்டப்படுறோன்னே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ சந்தோஷம் அப்படின்னா என்னென்னு கேட்குற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை, இல்லாமையே போயிருச்சுங்க. கஷ்டப்பட்டு அதை நினச்சி வருத்தப்பட்டு அந்த வாழ்க்கையோடைய நிலையெல்லாம் அதே மாதிரி போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில், ஏன்னா இந்த ஜென்மஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி தன்னுடைய அந்தஸ்து, மரியாதை, செல்வாக்குங்க, மகிழ்ச்சிகரமான சூழல், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட மனைவியால் உங்களுக்கு ஒரு நல்ல, அதாவது அந்யோன்யம், மனைவியால் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்திருக்கும். உங்கள் மேலே மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்திருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஆதரவு அப்படிங்கிறது எந்த சைட்லையுமே இல்லை. பெற்றவங்களாலேயும் சரி, கட்டின மனைவியாலும் சரி, பிள்ளைகளாலும் சரி, எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நிறைய விஷயங்களில் சிரமப்பட்டுட்டு இருந்தீங்க. நமக்குன்னு ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே, இவங்களுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது கூட அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்மளை பற்றி பெருசாக ஒரு பெருமையாக பேசலைன்னாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் நம்ம கஷ்டப்படுற காலகட்டங்களில் அல்லது ஏதோ ஒரு சிரமப்படக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணால் போதுங்க. ஒரு ஆதரவு தான் தேவை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், எந்த சூழ்நிலையிலும் உங்களை அதாவது உங்களை தப்பாக எதுவும் நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் ஜஸ்ட்டு தட்டி கொடுத்தா போதுங்க. அந்த ஆதரவு இது வரைக்கும் கிடைக்காம நிறைய சிரமப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மனைவி, அதாவது வாழ்க்கை துணைவியோட ஆதரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. அடுத்தபடியாக அந்த திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கூடிய விரைவில் உங்களுக்கு சுப பலன்கள் அப்படிங்கிறது சேருங்க. ரொம்ப நாளாக மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்குதுங்க,
பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, யார் என்ன சொன்னாங்கன்னோ தெரியலைங்க. திடீர்னு வந்து இல்லைப்பா நீ வேறு இடம் பார்த்துக்க, இல்லைம்மா நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய திருமணத்தை சம்மந்தம் இல்லாமல் நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரி திருமண தடைகள் அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டு இருந்திருக்குங்க. சுப பலன்கள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, திருமணமான நபர்களுக்கு கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அந்யோன்யத்தோடு வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் பெற்று தரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. ரொம்ப எதுக்கெடுத்தாலும் வந்து பார்ட்னர்ஸ் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு நீங்க போதுங்க. நிதி ஆதாயம் பொறுத்தவரை எல்லா விஷயமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நிறைய நிதி தேவைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக பூர்த்தி அடையுங்க. நண்பர்களை வந்து உங்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. எல்லாருமே உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. உங்கள் கூட பேசுகிறதுக்கே யோசிக்கக்கூடிய ஒரு நிலை. இனிமேல் வந்து இவருடைய சூழ்நிலை இப்படி மாறிடுச்சு, இவங்க கூட இருந்தோம்னா நமக்கு இருக்கிற மரியாதையும் போயிடும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை வந்து விட்டு விலகுனாங்களோ, உங்களோட உதவியை மட்டுமே தேடிட்டு இருந்தாங்களோ, அவங்க வந்து உங்களோட மீண்டும் வந்து சேரக்கூடிய காலமாக இருக்க போது. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கக்கூடியது இந்த அற்புதமான நிகழ்வுகள் நடக்க போதுங்க. வண்டி வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேங்க. ஸோ அடுத்தவங்ககிட்ட எத்தனை நாள் தான் வந்து வண்டி வாகனங்கள்லாம் வந்து கேட்டு வாங்கும்போது அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிற ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு. நமக்குன்னு ஒரு வண்டி வாகனம் சொந்தமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக இருக்கும். ஏன்னா அடுத்தவங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருக்குங்க, ஆனால் அது வந்து தடை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த காலகட்டங்கள், இந்த குரு வக்ர பகவானுடைய நிவர்த்தி காலகட்டங்களில் கட்டாயமாக உங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ஸோ அதற்குண்டான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வீட்டில் அடிக்கடி சின்னதாக வந்து யாராவது ஒருத்தருக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. ஸோ அது கரெக்டான விதத்தில் மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக அந்த பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காத அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. கடன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின கடனுங்க, அதை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுக்கிறேன். அந்த முயற்சிகள்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களையாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின கடன், இந்த பழைய கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமானா கட்டாயமாக இந்த பண தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பூர்த்தி அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே நேரத்தில் பழைய கடனை அடைத்து உங்களுடைய மரியாதையை அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில். அதே போல் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக ஏற்படுங்க. இது ஒரு நல்ல விதமான ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறே சொல்லாங்க. குரு அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து நிறைய செல்வங்களையும் மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். இவ்வளோ நாளாக வக்ர நிலையிலிருந்து, அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய எதிர்மறையான சில பலன்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குங்க. இப்போது இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் எந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு தடைப்பட்டு போச்சு, இதெல்லாம் உங்களை விட்டு தள்ளி போச்சோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேங்க. அந்த முயற்சிகளுக்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த தடைகள் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய காலத்தில் விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. அதே நேரத்தில் ஆன்மீக காரியங்களில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க. சுற்றுலா சென்று வருவதற்கான சில வாய்ப்பும், வெளியூர் பயணங்களுக்கு உண்டான சில யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. ஸோ மற்றவங்க மத்தியில் நமக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து மற்றும் கௌரவத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை வந்து பார்த்து ஏளனமாக பேசிகிட்டு இருந்தாங்களோ, நீங்கள் எதுக்குமே ஆக மாட்டீங்க, எந்த வேலைக்கும் போக மாட்டீங்க, எந்த பிஸ்னஸும் உங்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடி சில விஷயத்தை செய்து காட்டி அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த நேரத்தில் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களும் சரிங்க, ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களும் சரி, இது ஒரு நல்ல பொன்னான காலகட்டமாக இருக்க போது. புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகமும், அதே போல் வேலை கிடைப்பதற்கு நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேங்க, ஸோ எதுவுமே எனக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. வெளிநாடு போய் வேலை செய்யணும், அதே மாதிரி வெளியூருக்கு போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் கட்டாயமாக இருக்குது. கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றங்க. ரொம்ப வருஷமாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறோம், ஏதோ கொஞ்சம் சின்ன மார்க்ஸ்லேயே சொல்லி நிறைய வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் வேலைக்கு எழுதுனா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா கட்டாயமாக இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள். அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கட்டாயமாக இருக்குதுங்க. அடுத்தது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய யோக காலம் இந்த குரு பகவானுடைய
வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.